வணக்கம் சார். பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டை போகிற ஹைவே ரோடு. இங்கேருந்து மேலவசா சாவடி அதிகபட்சம் ஒரு 2.5 கிலோமீட்டர் வரும். ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர் போனால் உங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டு. ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் உங்களுக்கு ஏர்போர்ட்டு. ரைட் லெஃப்ட்டில் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த ரைட் லெஃப்ட்டில் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. இது டுவோர்ட்ஸ் நேராக உங்களுக்கு புதுக்கோட்டை போகிற ஹைவே ரோடு, கந்தரக்கோட்டை புதுக்கோட்டை. இங்கேருந்து வல்லம் நாள் ரோடு, திருக்கடை நாள் ரோடு கரெக்டாக அதிகபட்சம் ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். பஸ் ஸ்டாப் வந்து நியரஸ்ட் ஜஸ்ட் வந்து 100 மீட்டரில் வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது. இது எல்லாமே ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா, எல்லாமே லே அவுட் தான். எல்லாமே சுற்றி ஃபுல்லாகவே ரெசிடென்ஸ் ஏரியா, எல்லாம் டெவலப்டு ஆல்ரெடி கூடியிருக்க ஏரியா எல்லாமே. ஜஸ்ட் இங்கேருந்து 100 மீட்டரில் வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு. மாப்பிளாயம்பட்டி பஸ் ஸ்டாப் வந்து 100 மீட்டர் தான். அதேமாதிரி புது பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக 4.5 கிலோமீட்டர் தான். பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இதே ரோட்டில் ஜஸ்ட் மெயின் ரோட்டு தான் அதிகபட்சம் ஒரு 200 மீட்டர் தான், 200 மீட்டர்ஸ். இந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக 200 மீட்டரில் ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் இருக்கிறது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 30 ஃபீட் ரோட்லேயே இருக்குது. இந்த பாருங்கள், ரோடு நல்ல பெரிய ரோடாக இருக்குது. இந்த இடம் வந்து பழைய பஞ்சாயத்து அப்ரூவ்டு, ஓல்டு பஞ்சாயத்து அப்ரூவ்டு. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேஅவுட் நேம் வந்து ராம் நகர். இந்த ப்ராப்பர்ட்டியோட லேஅவுட் நேம் வந்து ராம் நகர். ரைட் லெஃப்ட் எல்லாமே வந்து லேஅவுட் தான். ரைட் லெஃப்ட் எல்லாமே லேஅவுட் தான். புது பஸ் ஸ்டாண்டு தான் ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் எக்ஸாக்டாகவே 4.5 கிலோமீட்டர் தான். இந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 200 மீட்டர் தான் வந்து நடந்து போகிற தூரம் தான். எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வீடுங்க தான், எல்லாமே சுற்றி வீடுங்க தான். இதே ரோட்டில் தான் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ரோடு வந்து பாருங்கள், இது வந்து ரோடே வந்து பெரிய ரோடு தான். அது ஜஸ்ட் 200 மீட்டரில் போனால் பஸ் ஸ்டாப்பு. ரைட் லெஃப்ட் எல்லாமே வந்து லேஅவுட்டு பிளாட்டு தான். ரைட் லெஃப்ட் எல்லாமே வந்து லேஅவுட்டில் பிளாட்டு தான். புது பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக 4.5 கிலோமீட்டர் தான் இங்கே லொக்கேஷன்லேருந்து. வல்லம் நாளோடு 1.5 கிலோமீட்டர். எல்லாமே பிளாட்டு தான். இது எல்லாமே ரீசேல் பிளாட்டு தான். வந்து இந்த பிளாட்டும் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்து. இந்த பிளாட் வந்து ரீசேல் பிளாட்டு. இந்த பிளாட்டு வந்து பஞ்சாயத்து அப்ரூவ்டு ரீசேல் பிளாட்டு சேல்ஸுக்கு வந்துருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை வந்து வீடு கட்டி உடனே குடியேறதுக்கு ஒரு சூட்டபிள் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா பக்கத்துலேயே வீடு இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் தான் ப்ராப்பர்ட்டி. இது பஞ்சாயத்து அப்ரூவ்டு. இது வந்து தனிப்பட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இது டோட்டல் ஏரியா மெஷர்மெண்ட் வந்து 2400 சதுரடி, 2400 ஸ்கொயர் ஃபீட். இது டோட்டல் ஏரியா மெஷர்மெண்ட்டு. 40க்கு 60, 40க்கு 60 இந்த கல்லேருந்து வர இடம். இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து 2 பக்கம் கல் இருக்குது. மீதி 2 பக்கம் வந்து மெஷர்மெண்ட் அளந்து கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட்ஸு 40, 60. இடம் இருக்கிறது ஃபேஸிங் வந்து சவுத் ஃபேஸிங். இடம் வந்து தெற்கு பார்த்த இடம், ப்ராப்பர்ட்டிக்கு தெற்கு பார்த்த இடம். அதேமாரி இபி சர்வீஸுக்கும் உங்களுக்கு பக்கத்தில் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது ஜஸ்ட் இந்த இடத்த ஒட்டியே. அதேமாரி இந்த பக்கமும் இந்த ஒரு போஸ்ட் இருக்குது லாஸ்ட்டில் முடிகிற இடத்துல. மொத்தம் மெஷர்மெண்ட் வந்து 40க்கு 60, 2400 சதுரடி வந்து பழைய பஞ்சாயத்து அப்ரூவ்டு. தனிப்பட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. தனிப்பட்டா வந்துடும் பாருங்க. ஏற்கனவே வீடு கூடி இருக்காங்க. இதெல்லாமே ஃபுல்லாகவே வேக்கல் லேண்டு தான். இது எல்லாமே லேஅவுட்டு பிளாட்டு தான். நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு சுற்றுலா ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இதுலேருந்து நியரஸ்ட்டு தான் அதிகபட்சம் ஒரு 2.5 கிலோமீட்டர். உங்களுக்கு மேலே வசாசாவிலேருந்து 2.5 கிலோமீட்டர் தான். மெயின் ரோடு வந்து ஜஸ்ட் வந்து 300 மீட்டர் 200 மீட்டர் தான். ஜஸ்ட் நடந்து வர தூரம் தான் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு சுற்றுலா ப்ராப்பர்ட்டி. அதேமாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி பேக் சைடில் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை தாண்டி வந்து கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்டெல்லாம் இருக்குது. நீங்கள் மற்ற ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனல் நேம் வந்து சரவண போகி. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனால் தஞ்சாவூர்லேருந்து 100 கிலோமீட்டர் ரேடியஸ் 100 கிலோமீட்டர் சுற்றளவில் விவசாய நிலம் அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி பையிங் செல்லிங் பண்ணிகிட்ருக்கோம். இதை பாருங்கள், மெஷர்மெண்ட் இந்த கல் வரைக்கும் தான். இல்லை ஃபார் டீட்டெயில்ஸே வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9487139162 மெசேஜ் பண்ணலாம். 9487139162 மெசேஜ் பண்ணலாம். அதேமாரி கல் இந்த பக்கமும் மெஷர்மெண்ட்டுக்கு அளவு இருக்குது. அதுமாதிரி சர்வே பண்ணி இடம் அளந்து கொடுத்துருவாங்க, கல் போட்டு கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் ஒரு ரீசேல் பிளாட்டு. இந்த பிளாட் வந்து ரீசேல் பஞ்சாயத்து அப்ரூவ்டு. இது கோட் பண்ண ரேட்டு வந்து ஒரு சதுரடி விலை பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1500 ரூபா. பர் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து 1500 ருபீஸ். இது வந்து கோட் பண்ணிக்கிறது ஃபைனல் ப்ரைஸ். இது
இடம் தனிப்பட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இடம் வந்து பஞ்சாயத்து போர்டு சவுத் ஃபேஸிங் 40க்கு 60 2400 சதுரடி. இந்த லேஅவுட் நேம் வந்து ராம் நகர். இந்த லேஅவுட்டோட நேம் வந்து ராம் நகர். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை வந்து ரெடி டு பில்டு வீடு கட்டி உடனே குடியேறத்துக்கு ஒரு சூட்டபிள் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா ஆப்போசிட்டில் வீடு இருக்குது. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்து 200 மீட்டர் தான். அந்த பஸ் ஸ்டாப் வந்து 100 மீட்டர் தான். மொத்தமே 300 மீட்டர் தான் வந்து மாப்பிள்ளையம்பட்டி பஸ் ஸ்டாப். தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டை போகிற ஹைவே ரோட்லேருந்து ஜஸ்ட்டு 200 மீட்டர் தான் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. இதான் இடம். அது 2400 சதுரடி 40க்கு 60 சவுத் ஃபேஸிங் தெற்கு பார்த்த இடம். ஒரு சதுரடி விலை வந்து 1500 ரூபா. பர் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து 1500 ருபீஸ். பஞ்சாயத்து அப்ரூவ்டு தனிப்பட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. நன்றி சார். தேங்க்யூ.